நான் வந்து சிஎம் ஆனாலும் தொகுதிக்கு எம்எல்ஏ தானே பா, எவ்வளோ பெரிய கண்டுபிடிடாப்பா. ஒரு மாசத்துக்கு ஒரு முறை நீங்க என்ன சந்திக்கலாம். ஒரு மாசத்துக்கு திரீஷா நினைச்சா காலையில சந்திக்கலாம், சாயந்தரம் சந்திக்கலாம், மத்தியானம் சந்திக்கலாம். ஆனா தொகுதி மக்கள் ஹிட்லருடைய கட்சி நாஜி கட்சி, விஜயோட கட்சி காஜி கட்சின்னு சொல்றீங்க, அவனே ஒரு ஆம்பளை ஐட்டம்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு தலைவரே வந்து மீட்டிங்ல சொல்லி, நான் இப்போ சொல்றது நான் உண்மை சத்தியம். அந்த தேர்தல் அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேடையில் உட்காந்தாலாம் ஒரு 10-20 பேர் உட்காந்துதானா. காரைக்குடியில் ஒரு பைத்தியம் நிற்கிறான்ல, ₹1 லஞ்சம் வாங்க மாட்டேன், கான்ட்ராக்ட் கமிஷன் வாங்க மாட்டேன், ஊழல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அவன் பார்த்தீங்கன்னா அவன் சுயேட்சை வேட்பாளர் ஃபோன் போட்டு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும், மக்கள் வந்து அலைமோதி எங்கம்மா அலைமோதி. நான் திருப்பி நான் சொல்றேன், நீங்க தூத்துக்குடியில் நீங்களே தான்டா சொல்றீங்க. பயங்கரமான கூட்டம், பயங்கரமான கூட்டம். தூத்துக்குடி பார்த்தீங்களா, தூத்துக்குடியில் 25 பஸ் வச்சு கொண்டு வந்து கொட்டினீங்க, ஆளை கூட்டு வந்து காமிச்சிங்க. நாம் தமிழ் வரைவு அறிக்கை வெளியிட்டோன்னு நான் சொன்னேன், 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து போட்டோம்னா அது ஒரு நாளில் படிக்கிற விஷயம் கிடையாது. எப்படி இஸ்லாமியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு குர்ஆனோ, கிறிஸ்தவர்களுக்கு எப்படி வந்து பைபிளோ, எப்படி வந்து இந்துக்களுக்கு வந்து கீதையோ, அந்த மாதிரி வந்து இது வந்து தமிழ் தேசியத்துக்கு வந்து ஒரு புனித நூலையை இதை பாதுகாக்கணும்னு சொல்லி பேசுகிறேன். விஜய் சாதிக்க போவது என்ன? சாதிக்க போறது ஒண்ணுமே கிடையாது. சோதனைக்கு ஆளாக போறார் விஜய். சினிமா வாய்ப்பை இழந்து நீங்கள் தமிழ் தேசியவாதியா? ஒரு தமிழ் தேசிய ஊடகம் வலிமையான ஊடகமாக உருவாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்போது உலகத் தமிழர்கள் அத்துணை பேரும் கலங்கரை ஊடகத்தோடு இனமாகவும் பணமாகவும் இணைந்திருங்கள். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்குமா. விஜய் அவர்கள் எல்லாருமே தேர்தல் வாக்குறுதி வெளியிட்டவுடன் நேற்று இறுதியாக தேர்தல் வாக்குறுதியை வந்து வெளியிட்டிருக்காரு சார். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அதை விட ஒரு படி மேல சொல்லுவாங்க. சொல்லுங்க, அதுதான் ரொம்ப நாகரிகமா பேசுறீங்க சார். அவரே சொல்றாரு, அதிமுக திமுக தான் காப்பி அடிக்கிறாங்க, நாங்க அப்படி கிடையாது. நாங்க வந்து அவர் அதாவது என்னன்னா திமுக அதிமுக நாம் தமிழர் எல்லாரும் வெளியிட்ட பிறகு நான் வெளியிடும் போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டு மொத்தமாக வந்து அப்படி இந்த இது ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது என்ன செய்கிறான், இது கொஞ்சம் இதை போடுறான்ல, உப்பு காரம் தனியாத்தூள் அது இதுன்னு மொத்தமாக போட்டு அப்படியே அடிச்சு அப்படி தான் இருக்குது. நீங்கள் என்ன கேட்க வந்தீங்கன்னு தெரியாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா காப்பி அடித்து வெளியிட்டாரு சொல்லுங்கள். கடைசியாக வெளியிட்டாருன்னும் போது காப்பி அடித்து வெளியிட்டாரு அப்படின்னு சொன்னால் கரெக்டு. சரி, இப்போ அந்த தேர்தல் அறிக்கையினுடைய சாராம்சத்தை நீங்கள் எப்படி பார்த்து? சாராம்சம் அப்புறம் சாரே இல்லைங்கிறது அப்புறம் சார அம்சம் வேறு கேட்குறீங்க. அம்மா நீங்கள் நல்லா புரிஞ்சுங்கம்மா. நான் பல தடவை மீண்டும் கூட திருப்பி உங்கள் சேனல்லையும் நான் சொல்கிறேன். தேர்வு எழுதுகிற பிள்ளை அறிவாளி பிள்ளை இருந்தால் என்ன செய்யும்? படக்குன்னு கடன்னு எழுதி எத்தனை 2 மணி நேரம் எக்ஸாமில் 1 மணி நேரத்தில் கொண்டு போய் இன்விஜிலேட்டர்கிட்ட போய் எக்ஸாமினர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வெளியே போயிடும். அறிவுள்ள பிள்ளை. மக்கு பிள்ளை என்ன செய்யும்? யோசிச்சு யாராவது காட்டுவாங்களான்னு பார்த்து எழுது. அதில் இங்கே வானம், இந்த பக்கம் இங்கே பின்னாடி யாராவது இருக்கானா, முன்னாடி கட்டினா சீன்றது இது பார்த்துருக்கீங்கள. காப்பி அடிக்கிற பிள்ளை என்ன செய்வான்? முதல்ல பேப்பர் கொடுத்தோடனே வந்து அறிவுள்ள பிள்ளை செய்வான், கடகடன்னு டிக் பண்ணுவான், என்ன எழுதணுமோ அதெல்லாம் எழுதி பென் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவான். காப்பி அடிக்கிறது கடைசியாக வந்து கேட்டினா வந்து எல்லாம் இவன் கொஞ்சம் காட்டுவானா, அவங்க எட்டி பார்க்குறது இங்கே எட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக வருவான். நம்ம நினச்சிப்போம், பா கடைசியாக வரணும்ப்பா, நிறைய பேப்பரை எழுதி தள்ளிட்டாரு இது அப்படின்னு நினைப்போம். இவ்வளோ நேரம்ப்பா, கடைசியாக வராருப்பா, நல்லா எழுதிட்டு வர்றாருப்பா இருக்கு. ஆனால் மக்குன்றது மக்களுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். இதுவும் அப்படி தான் விஜய் செய்தது. என்னன்னு கேட்டால் உள்ளபடி ஒரு புதிய கட்சி நீங்கள் தான் முதல்ல வெளியிட்டிருக்கணுமே. இது பாருங்க, இதுக்காக 2 வருஷம் கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆச்சு. இந்த வரைவறிக்கை என்னென்ன செய்யணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. 2 வருஷம் நீங்கள் என்ன வேறு ஒன்றும் நீங்கள் வேறு இடைத்தேர்தல் என்ன போட்டிட்டீங்களா? மற்ற கட்சிகள் மாதிரி பை எலெக்ஷனில் இதை போட்டிட்டீங்களா? பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டீங்களா? 2 வருஷம் என்னடா பிடிங்கிருந்தீங்க? நாங்கள் நான் கேட்குற அத்தனை தான், நான் அந்த டிவி கலர் அத்தனை பேருக்கிட்டே கேட்குறேன். நான் 2 வருஷம் தான் பிடிக்கிட்டு இருந்தீங்க நீங்கள். இது கடைசியாக இப்போ ஒரு வாரம் சரிம்மா இப்படி எடுத்துங்கம்மா. நீங்கள் தேர்தல் அறிக்கை வெளியிடுங்க. எதுக்கு? மக்கள்கிட்ட இதை தான் செய்வேன்றதை நீங்கள் சொல்கிறீங்க. இந்த மக்கள்கிட்ட நீங்கள் செய்வேன்றதை சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்தல் அறிக்கை நீங்கள் வெளியிட்டு நீங்கள் வந்து அதை படிக்கிறீங்க. ஆனால் அந்த தேர்தல் அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட போய் சேரணும், அதை வந்து பிரச்சாரமாக முன்னெடுக்கணும்.
இப்போ நாம் தமிழ் எடுத்துங்க, 430 பக்கம் வந்து அறிக்கை இருக்குது. இப்போ பிரச்சாரம் பண்ணக்கூடிய வேட்பாளராக இருக்கட்டும், அந்த வந்து 2ஆம் கட்ட தொண்டர்களாக இருக்கட்டும், பிரச்சாரம் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வரைவு அறிக்கையில் என்ன இருக்குன்றது தெரியும். அப்போ அவங்க பேச முடியும், இதை எதை செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு. மற்ற கட்சிகளும் அப்படி தான் வச்சுங்களேன், உங்கள் அளவுக்குலாம் கிடையாது. இப்போ ஒரு வாரம் தான் இருக்குது. நீ வந்து தேர்தலில் வந்து வரைவறிக்கன்னா எழுதி நீயே படிச்சுக்கிறதுக்கா? நீயே படிச்சுக்கிறதுக்கு இன்னும் அந்த நான் இப்போ சொல்கிறது நான் உண்மை சத்தியம். அந்த வரைவறிக்கை இருக்குல்ல, தேர்தல் அறிக்கை இருக்குல்ல, அந்த தேர்தல் அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேடையில் உட்காந்தாலாம் ஒரு 10-20 பேர் உட்காந்துருந்தானா அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் என்னென்ன இருக்குன்னு தெரியாது. இதான் இதற்கு முன்னாடியே பல பிரச்சாரத்தில் விஜய் பேசியிருக்காருல்ல சார், அண்ணன் சீரு 2500 எல்லாம். நான் என்ன சொன்னேன், ஐயா பேசுனேன், நீ மொத்தமாக என்ன செய்யணும்? இப்போ நான் கேட்குறது என்னென்னா, இவங்க எதுக்காகன்னா இப்போது இந்த கட்சி என்ன வெளியிடுதுன்னு பார்ப்போம். அவங்கன்னா 2000 சொல்லிட்டாங்களா, நீங்கள் இவங்களும் 2000 சொல்லிட்டாங்க, அப்போ நம்ம 500 போட்டுப்போம். அப்போனா இப்படி தான் இருக்கும். அண்ணன் சீரு, தம்பி சீரு, மாமன் சீரு, மச்சா சீரு, ஒரு சீரும் இல்லை. யார் தாலியும் அறுக்காமல் இருந்தால் போதும். நிறைய பேசுகிறோம்மா, நீங்களாக இருந்தால் நான் பொறுமையாக பேசுகிறேன். நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நகையை பறி கொடுத்துட்டு 2 பேர் அழுத நான் பார்க்குறேன். உங்களை பார்க்க வந்த பாவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தாலியை பறி கொடுத்துட்டு கதறதை கண் கலங்குது நம்ம பார்க்கும்போது. இதில் அண்ணன் சீரு அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் ரொம்ப. அண்ணன் சீரு, வெங்காயம்மா, அவெல்லாம் ஒரு ஆழம், குறைஞ்சபட்சம் ஒரு ஆதரவாக ஒரு அனுதாப வார்த்தை. யாராவது இப்போ வந்து நகையை பறி கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து திருப்பி கொடுத்துருங்க, தெரியாமல் யாராவது எடுத்திருந்தாலும் கூட கொடுத்துருங்க, இல்லை கீழே எங்கேயாவது இருந்தால் தேடி எடுத்து கொடுங்க. அதை சொல்கிறதுக்கு துப்பு இருக்கம்மா எவனுக்காச்சும் இங்கே அந்த கட்சியில் இருக்கிறவனுக்கு. அப்புறம் என்ன அண்ணன் சீர் பண்ணுவான்? ஏற்கனவே நீ பேசுகிறது தான் திருப்பி மறுபடியும் இந்த அறிக்கையில் இருக்குதுங்க. நான் என்ன கேட்குறேன், நீ அண்ணன் சீர் கொடு, மாமன் சீர் கொடு, தாய் மாமன் சீர் கொடு, அதை நாய் மாமன் சீர் கொடு, அதெல்லாம் விடு. 2 பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து தாலி செயினை பறி கொடுத்துருக்கு. நீ என்ன செய்யணும்? கட்சிக்கு உங்கள் காதில் விழலையா? நீங்கள் பார்க்கல, செய்தி வரலையா உங்களுக்கு? அப்போ என்ன செய்யணும்? யாராவது நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும்டா, நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, நீங்கள் வாங்குறவனுங்க கொடுக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த மாதிரி வந்து இன்னொரு முறை இந்த சம்பவம் நடக்காமல் பார்த்துங்க. யாராவது கண்டெடுத்தால் அந்த குழந்தைகிட்ட நீங்கள் அந்த நகையை சேர்த்துருங்க. அதை நம்ம சொல்லணும். சொல்லுங்கள், உங்களை பார்க்க வந்து ஒன்று கூட்டத்தை போட்டு புருஷனை சாவடித்து தாலி அறுக்குறீங்க. அப்படி இல்லைன்னா என்ன செய்றீங்க கேட்டால், புருஷன் உயிரோடு இருக்கிறான், தாலி அறுத்துடுறீங்க. இதான் நடக்குது. டிவிக்கு நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மட்டும் இன்னொரு கட்சியை சொல்கிறீங்க, திருட்டு முன்னேற்ற கழகம்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து தாலியை வெற்றிகரமாக அறுக்கிற கழகமாக தானே இருக்கிறீங்க. ஒன்று இப்படி இருக்கிறீங்க, புருஷனை சாவடிச்சு இருக்கிறீங்க, இல்லைனா புருஷன் உயிரோடு இருக்கிறான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செயின் அறுத்துறீங்க. சார், ஆனால் விஜய் கடைசியாக பேசினப்ப என்னை நம்புங்க, நான் ஊழல் பண்ண மாட்டேன், மக்களாகிய உங்களை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் அப்படின்ற ஒரு வாக்கு. அந்த 1.5 crores வந்து பார்த்தீங்கன்னா வரி கட்ட சொன்னாங்கல்ல, அதை கட்டிட வேண்டியது தானே? உயர்நீதிமன்றம் மதிக்கிறீங்கல்ல, நீங்கள் உயர்நீதிமன்ற ஆணையம் மதிக்கிறீங்கல்ல, ஏன் அப்பீலுக்கு போகிறீங்க? நான் கேட்குறேன். சரி, ஒரு 3.5 கோடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரி பாக்கி வச்சுருக்கீங்கல்ல, அதை கட்டிட வேண்டியது தானே? 3 கோடி ரூபா வந்து புசியாக இருந்து கடன் கொடுக்க முடியுதில்ல? நீங்கள் தான் நேர்மையானதாச்சே, ₹1 தொட மாட்டீங்கல்ல? என்னம்மா இது நம்புற மாதிரி வெறும் வார்த்தை. இப்போ நான் கேட்குறேன்னு கேட்டேன், அது ஒன்றும் உரிமை ஒன்று. இப்போ இது ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்டாக இருக்குது. என்ன சரிங்களா, நான் ₹1 லஞ்சம் வாங்க மாட்டேன், நான் கமிஷன் வாங்க மாட்டேன். இந்த பைத்தியம் கூட இந்த காரைக்குடியில் ஒரு பைத்தியம் நிற்கிறான்ல, அவனும் அதான் சொல்கிறான்னு கேட்டால், ₹1 லஞ்சம் வாங்க மாட்டேன், வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் கமிஷன் வாங்க மாட்டேன், ஊழல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா அவன் கட்சிக்காரனே வந்து கேட்டால் வந்து சுயேட்சை வேட்பாளர் ஃபோன் போட்டு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கணும், எங்களுக்கு ஆதரவு தரும்னு கேட்குறான். எங்களுக்கு அப்படியே அந்த ஓட்டை அப்படியே வாங்கி கொடு, எவ்வளோ வேணும்னு கேட்குறான். ஆமாம், வேலை வந்து செய்யணும்னு வேற சொல்கிறான். இது எப்படா டேய்? அப்புறம் இவனுக்கு ரொம்ப கோபம் வருது எனக்கு, இருக்க எனக்கு இந்த இவனுக்கு ப்ரெஷர் அதிகமாகுது. நான் என்ன கேட்குறேன், அது பேர் என்ன? ஒரு சுயேட்சை வேட்பாளரை ஒரு சுயேட்சை வேட்பாளர் வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரொம்ப நயமாக மிரட்டுறீங்க. நயமாக மிரட்டி ஏற்கனவே வாங்க. ஏன்னா சாதி பேர், அதுதான் சொல்கிறேன், சாதி பேரை சொல்கிறான். வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த யார் பேசுகிறானோ 2 பேர் பேசுகிறான். இன்னும் எத்தனை பேர்? 2 பேர் தான் இப்போ வந்துருக்கு, நமக்கு ஆடியோ வந்தது 2 பேர் வந்துருக்கு. சரிங்களா, இன்னும் எத்தனை பேர் பேசுவோம்? ஒரு 10 பேர் பேசுவோன்னா? அப்போ நான் என்ன கேட்குறேன், அப்போ நீ எப்படி இது என்னன்னு கேட்குறேன். இது ஊழல் லஞ்சம் அதில் வராதா? அதில் வராதாடா? அது அவன் முகத்தை பார்த்தீங்களா? அவனுக்கு அந்த பல் டாக்டருக்கு முகம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? திருட்டு மூஞ்சி அப்படியே கலை அப்படியே தெரியுது. முகம் ஏதாவது பிரைட்டாக இருக்கா? அவன் கண் பார்வையும் அவனுடைய முக பாவனையும் பார்த்தீங்களா?
₹1 லஞ்சம் வாங்க மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன், கான்ட்ராக்ட் கமிஷன் வாங்க மாட்டேன், இது என்னமோ எல்லாம் உரிமை மாதிரியும் இதெல்லாம் செய்யலைன்னா தானே சட்டமன்ற உறுப்பினர். சரி, ஏன் நீங்க விஜய் நம்பவே மாட்டேன் நான் நடவடிக்கை தானமா சொல்கிறேன். நான் இதை சொன்னால் பர்சனலாக போயிடுறேன்னு சொல்கிறீங்க நீங்கள். எல்லாரும் அதான் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இருக்கிறத நீங்கள் தான் ரொம்ப பர்சனலாக அட்டாக் பண்ணுறீங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லருடைய அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு, நீங்கள் வந்து ஹிட்லருடைய கட்சி நாஜி கட்சி, விஜயோட கட்சி காஜி கட்சின்னு சொல்கிறீங்க, அவனே ஒரு ஆம்பளை ஐட்டம்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு தலைவரே வந்து மீட்டிங்கில் சொல்லி அதை அந்த லாபியில் வந்து சொல்லி 4 பேர்ட்ட சொல்லி வருத்தப்படுறாருன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் ஊடகத்தில் போய் பேசுகிற இடத்துலாம் சொல்கிறானுங்க. என்னமோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா என் நேமை டேமேஜ் பண்ணி, டேய் உங்கள் அப்பா உங்கள் பாட்டம் பிறந்து வரணும் அப்படிங்களா சொல்கிறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கலை நல்லவன் சொல்லிட்டு. என் இயல்பை நான் எப்போவுமே நான் காட்டிடுவேன். இதுதான் நான் எல்லா உலகத்துலேயும் மறைச்சி பேசுறதுலாம் கிடையாது, பின்னாடி போய் பேசலாம் கிடையாது. ஆமாம், ஹிட்லருடைய கட்சி நாஜி கட்சினா உன் கட்சி காஜி கட்சி தான். ஏன்னா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்க? என்ன வருமா நான் கேட்குறேன், என்ன செய்யணும்? நீ எதுவுமே செய்யாமல் தான் போதுன்ற, இது வரைக்கும் செஞ்சது போதுன்ற. நான் 41 பேர் செத்து போயிட்டான்னு சொல்கிறேன். அது மாதிரி நான் 6 பேர் மீட்டிங் ஒரு மீட்டிங்கில் செத்து போகிறான்ற. நான் நீங்கள் மீதம் கூட்டத்தை காட்டும் போது தான் இப்போ ஒரு தம்பி ஒருத்தர் வந்து அனுப்பிச்சி விட்டாமா எனக்கு, ஃபோனில் இருக்காது, நல்லா தெரியுதுமா கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் வேன் இருக்கிற மாதிரியும் சுற்றி இருக்கு, நல்லா தெரியுது, கம்ப்யூட்டரில் பண்ணியிருக்கிறாங்க, நல்லா தெரியுது. நம்ம அது சிஜி ஒர்க்குன்றது நல்லா தெரியுது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட தலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. இதை வந்து சிஸ்டமில் கொண்டு வந்து பெரிய கூட்டமாக காட்டிட முடியும். அதுக்கு பின்னாடி ஒரு பிஜிஎம் போட்டு இது இருக்கவே இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா வந்து படையப்பால் வரக்கூடிய அந்த கடைசி அந்த பிஜிஎம் போட்டு ஓன்னு போட்டு காட்டுறானுங்க. அந்த மாதிரி வந்து நான் வந்து சீமாந்து காட்ட முடியும், காட்டலாமா? சிஜி ஒர்க் பண்ணி காட்ட முடியும். ஆனால் அங்கே ரியல் கூட்டம் இங்கே நல்லா தெரியுது, ரீல் கூட்டம்னு தெரியுது. நீங்கள் ரீல் விடுறீங்கன்றது தெரியுது. மொத்தமே இங்கே ஒரு ரியல் டீம் தான் வச்சுருக்கீங்க நீங்கள், அங்கே ரியல் டீம் எதுவுமே கிடையாது. உண்மையாகவே அப்போ கூட்டம் கிடையாதுன்ற. நான் கூட்டம் கிடையாது, கூட்டம் இருக்கிறத கட்டம் மக்கள் வந்து அலைமோதி எங்கம்மா அலைமோதி. நான் திருப்பி நான் சொல்கிறேன், நீங்கள் தூத்துக்குடியில் நீங்களே தான்டா சொல்கிறீங்க. தூத்துக்குடி பார்த்தீங்களா? அப்போ மற்ற இடத்துல சொல்ல மாட்டேங்கிறீங்க. தூத்துக்குடி பார்த்தீங்களா? தூத்துக்குடியில் 25 பஸ்ஸை வச்சு கொண்டு வந்து கொட்டினீங்க, ஆளை கூட்டு வந்து காமிச்சிங்க அங்கே. அப்போ நான் கேட்குறேன், வந்து மற்ற இடத்துல நீங்கள் காட்ட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் உதாரணம் சொல்லும்போது சென்னையில் கூட நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உதாரணம் சொல்லும்போது கேட்டால் ஏன் திருச்சியை பார்த்தீங்களா, மதுரையை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லியே. தூத்துக்குடி பார்த்தீங்களா? தூத்துக்குடியில் நீங்கள் செட் பண்ணீங்க, அதுக்கு காரணம் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பில்லா ஜெகன் அவங்க வந்து அந்த அஜிதா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்சியில் டிஎம்கே போய் இணையறதுனால அந்த இடத்துல கூட்டத்தை பெருசாக காட்டி ஆகணும். அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் நிற்கிறாங்க, வேட்டைக்காரன் நடக்குது, அந்த ஸ்ரீநாத் அந்த கோமாளி நிற்கிறான், அவனுக்காக கொண்டு போய் நீங்கள் அந்த கூட்டத்தை காட்டுறீங்க. அவ்வளோதான். அங்கே ஸ்ட்ரென்த்தை காட்டி ஆகணும் உங்களுக்கு கட்டாயம். அதனால் நீங்கள் பண்ணீங்க. இதுதான் நான் சொல்கிறேன், இதுதான் கரூரில் நடந்தது. சரி, இப்போ விசில் கோலம் போடுறாங்கல்ல, இது என்ன சொல்ல போறீங்க? பைத்தியக்காரன், அது வைரல் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு இதான், நீங்கள்லாம் வந்து பிறந்திருக்க மாட்டீங்க. எம்ஜிஆர் அதிமுக தொடங்கும் போது திமுக அதிமுக அப்போது உள்ளபடியாக அப்போ வந்து இருந்த அந்த மக்களுக்கு வந்து அரசியலில் மிகப்பெரிய வந்து ஒரு ஆர்வம் இருந்துச்சு. விழிப்புணர்வு சொல்ல நல்லா புரிஞ்சுங்க, ஆர்வம் இருந்துச்சு, அரசியல் ஆர்வம். எம்ஜிஆர் நிற்கிறாரு, எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ நம்பியார் மாதிரியும், கலைஞர் ஏதோ நம்பியார் மாதிரியும், எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து ஏழைகளின் தலைவர் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டமைக்கப்பட்டது. அந்த டைமில் என்ன செஞ்சான்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வந்து அண்ணா கிட்ட இருந்த அந்த திமுக வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் தலைவர் வந்து அண்ணா திமுகன்னு இவர் ஒரு கட்சியை தொடங்கினார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆரோ கலைஞரோ வந்து மக்கள்கிட்ட வந்து நீங்கள் வாசலில் வந்து கோலம் போடுங்கலாம் சொல்லவே கிடையாது. சரிங்களா? வாசலில் வந்து கோலம் போடுங்க சொல்லவே கிடையாது. ரெட்டைலையை வந்து பதிச்சா மாதிரி புடவை கட்டிங்கன்னு சொல்லவே கிடையாது. அது மாதிரி சூரியனில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புடவை கட்டிங்க, கருப்பு சவர்ப்பு பார்டர் வச்சு புடவை கட்டிங்கன்னு சொல்லவே கிடையாது. தன்னார்வத்தோடு என்ன செஞ்சு கேட்டால் அந்த வீடு வாசலில் வந்து அந்த 2 மலையை குறுக்க போட்டு ஒரு ஈஸியாக வரைஞ்சிருவாங்க. 2 மலையை போட்டு குறுக்க போட்டு இது பண்ணுறாங்க. எங்கெல்லாம் சுவர் இருக்குதோ பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் அனுமதி இல்லைனா கூட வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சி விட்டு போயிடுவாங்க. எல்லார் சுவரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கட்சிக்காரன் தான் கிடையாது, பொதுவாக சுவர் இருந்துச்சுன்னா வரைஞ்சி போயிடுவாங்க. வீடு வாசலில் பார்த்திங்கன்னா கோலம் போடுவாங்க. யாரெல்லாம் வந்து டிஎம்கேக்கு வாக்களிக்கிறாங்களோ அவங்க என்ன செய்யணுங்க, கோலம் போடுவாங்க. இது வந்து சொல்லி வந்தது கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து சொல்லி வர வைக்கிறாங்க. இதெல்லாம் யாராவது கூட இருந்த இந்த பைத்தியங்க இருக்கிறாங்கல்ல, அந்த செங்கோட்டையன், அந்த இவன் இன்னொருத்தர் இருக்கிறார்ல, அவர் பேர்னா அந்த ஜெயஸ்ரீ பிரபா, இவங்களாம் சொல்லியிருப்பாங்க அந்த காலத்தில் எம்ஜிஆர் இதெல்லாம் பண்ணால் ரைட் ஓகே அப்போ இந்த ட்ரெண்ட் எடுத்துலாம். இவன் எதுவுமே ஒரிஜினல் பண்ணிக்கிறான். நீங்கள் சொல்லுங்கம்மா, நீங்கள் சொல்லுங்கள், எதையாவது ஒரிஜினலாக வந்து சுயமாக பண்ணியிருக்கிறேன்னா மனசாட்சி நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பார்க்கட்டு சொல்லுங்கள். ஒன்று பவன் கல்யாண்கிட்ட போகிறீங்க, தளபதி பட்டம் ஸ்டாலின் திருடினது கரெக்டாக, தளபதினு அவர் தான் வந்திருந்தாங்க, அதுவே ட்ரோல் ஆச்சு சரிங்களா. அப்போது வந்து நான் மன்னராட்சி ஆயுது அவர் தளபதியான்னு சொல்லிட்டு அப்போ பேசுனாங்க. அந்த தளபதி பட்டத்தை நீ அங்கேருந்து திருடினேன் சரிங்களா, அதுதான் முதல் திருட்டு நீ பண்ணுது. இப்படி கொஞ்சம் ஏமாந்துதானா சூப்பர் ஸ்டார் பட்டத்தை திருடி இருப்பேன் சரிங்களா. அவர் உஷாராக போய் கட்டியாக பிடிச்சிக்கிட்டாரு, இறுக்கி பிடிச்சிட்டாரு. நீ அங்கே அது பண்ண முடியல. நேராக வந்து அரசியல் கட்சி தொடங்கணும்னு கேட்டால் எல்லாமே இன்றைக்கி பண்ணுறது எல்லாமே பவன் கல்யாணம் பண்ணுது. சரி அதுதான் போட்டோம், படமாவது எடுக்கிறேன்னு அரசியல் படம் எடுக்கிறேன்னு சொன்னேன். அது பவன் கேசரியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ உண்டு எது ஒரிஜினல், எதுவுமே உண்மை இல்லைல்ல உங்ககிட்ட சார். இன்னொன்று சரி, இப்போ அது கூட போட்டோமா, நான் தான் சொன்னேன். நாம் தமிழ் வரைவு அறிக்கை வெளியிட்டோன்னு நான் சொன்னேன். நான் வந்து என் உள்ளத்தில் இருந்ததை நான் சொன்னேன். ஒரு தம்பி கிட்ட நான் நேர்காணல் கொடுக்க போகிறேன், அங்கே வந்து ஃபுல்லாக புரட்டினேன், வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து புரட்டினேன். அது ஒரு நாளில் படிக்கிற விஷயம் கிடையாது. அவ்வளோ இருந்து எல்லாத்தையும் வந்து நான் புரட்டினேன். அதுக்கப்புறம் நான் அதை வாங்கிட்டு போயிட்டேன். அப்போ நான் என்ன செஞ்சேன், வீட்டில் போய் விஷயம்லாம் பார்த்துட்டு மறுநாள் காலைல பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நீண்ட நெடிய அரசியல் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாதனைக்கு வந்து இது தேவை, நீண்ட நெடிய அரசியல் சாதனைக்கு இந்த வரைவு அறிக்கை தேவை, அவ்வளோ விஷயங்கள் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ மறுநாள் பேசும்போது உங்கள்கிட்ட எங்கேயோ பேசவும் சொன்னேன். ஒவ்வொரு வீட்லேயும் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி இஸ்லாமியருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு குர்ஆனும், கிறிஸ்தவர்களுக்கு எப்படி வந்து பைபிளோ, எப்படி வந்து இந்துக்களுக்கு வந்து கீதையோ, அந்த மாதிரி வந்து இது வந்து தமிழ் தேசியத்துக்கு வந்து இது வந்து ஒரு புனித நூலையோ, இதை பாதுகாக்கணும்னு சொல்லி பேசுகிறேன். அதையும் காப்பி வச்சிட்டானுங்க. நேற்றுக்கு ராஜ்மோகன் சொல்கிறான்னு கேட்டால் அந்த வரைவு அறிக்கை வெளியிட்டான், எல்லா தாய்மார்களும் இதெல்லாம் நீங்கள் வந்து எப்படி குர்ஆன் பைபிள் கீதையோ அந்த மாதிரி பாதுகாக்கணுன்றான். எப்படி இருக்கும் அப்போ எனக்கு? ஏன்னா அதை கூட உங்களால் ஒரிஜினலாக ஒன்று யோசித்து பேச முடியாதுல்ல உங்களுக்கு. இது இயல்பாக நான் என் எண்ணத்தில் என்ன தோன்றுச்சோ அதுதான் நான் சொல்கிறேன் இல்லையா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதையும் காப்பி, அப்போது எது தானே உங்கள்கிட்ட ஒரிஜினல், உங்ககிட்ட இந்த உண்மையே வராதா? சார் எல்லாமே காப்பிமா, இவனுக்கு சுய அறிவே கிடையாது. வாக்குறுதிகள் கொடுத்தாங்கல்ல சார், வேலை இல்லாம பட்டதாரிகள் இருந்தா அவங்களுக்கு 4000 ரூபாய், வேலை இல்லாமல் ஐடிஐ படிச்சவங்க இருந்தா அவங்களுக்கு வந்து 3000 ரூபாய், அது இல்லாம பெண்களுக்கு 2500, அன்னபூர்ணி சூப்பர் 6 மூலியமா 6 சிலிண்டர், முதியோர்களுக்கு 3000, இப்படின்னு எல்லாத்துக்குமே பணம். அப்போ வேலை வாய்ப்புக்கு என்ன வழி, பெண்கள் முன்னேற்றத்துக்கு என்ன வழி? இல்ல நான் சொல்றது இதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இதெல்லாம் கொடுக்கிறது ஃபண்ட் எப்படி? அதுதான் சார், இதெல்லாம் சாத்தியமான்னு தான் நான் கேட்கிறேன். அதான் நான் சொன்னேன், முதல்ல நீங்கள் இதெல்லாம் எப்போ சாத்தியமாகுமா? நீங்கள் சிஎம் ஆனால் தான் இதெல்லாம் பண்ணணும். பண்ண முடியுமா? இல்லை இல்லை, சிஎம் ஆனால் இதை நீங்கள் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஃபண்டு தேவை பற்றி யோசிப்பீங்க நீங்கள். ஐயோ நம்ம சிஎம் ஆகிட்டோம்னா இதெல்லாம் நம்ம பண்ணணும்னா அதுக்கான நிதி ஆதாரம் எப்படின்றத யோசிக்கணும். நீ வரப்போகிறதில்ல, நீ ஓட்டுகளை பிரிக்கிறதுக்காக தான் நிற்கிற. நான் சத்தியமாக சொல்கிறேன், வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழுடைய வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா நீ பிரிக்கிறதுக்காக திட்டமிட்டு தடுக்கிறதுக்காக தான் நிற்கிற. திமுக வந்து கூட்டணியை உடைக்கணும்னு அது நடக்கலை. இப்போ கூட நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீ கடுமையான தாக்குதல் என்ன கேட்டால் நேரடி தாக்குதல் திமுக தான் நீ தாக்கி பேசுகிற. உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள் தெரியல. பேரளவுக்கு இந்த ஜனநாயக விஷயத்தில் நீ வந்து பேரளவுக்கு பிஜேபியை தொட்டுக்கிட்ட, அவ்வளோதான். அப்போ உன்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டினா திமுக விழக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்குகளை வந்து சிதறடிக்கவும் நாம் தமிழ் வளர்ச்சியை தடுக்கிறது தான் நீ நிற்கிறன்றதை நான் வலுவாக கடைசி வரைக்கும் நான் சாகிற வரைக்கும் அந்த குற்றச்சாட்டை சொல்லுவேன். கமலஹாசன் நீ இன்னொரு கமலஹாசன் நல்லா புரிஞ்சுங்க, தடைப்படுமா நீ கேட்குறீங்கல்ல, நான் இப்படி கேட்குறேன். ஏன்னா 8.5%, அந்த 8% தான் 15%. ஏன் கமலஹாசன் நிற்கலனாலே இந்த 8% தாண்டி போயிடணும். கமலஹாசன் நிற்கலனா, கமலஹாசன் வந்து என்ன செஞ்ச சாதனை, மாற்று வாக்குகள், அதாவது மாற்று முறை வாக்குகளாக இருந்திருக்கட்டும், அது மாற்று வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 2 திராவிட கட்சிகளும் மாற்று வாக்குகளை தான் வந்து அவர் கமலஹாசன் வாங்கினார். கமலஹாசன் இல்லைன்னா களத்தில்னா அந்த வாக்குகள் யாருக்கு போயிருக்கணும்? நாம் தமிழ் தான் வந்துருக்கணும். அப்போது நாம் தமிழ் வந்து வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு கமலஹாசன், இன்னொரு கமலஹாசன் இவன் இப்படி சொல்கிறது. இப்போ நீங்கள் சொல்கிறேன் இந்த 8% தாண்டி 15% போகணும். ஆனால் அதுக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டை வருதுன்னா அது வந்து இவன் தான் காரணம். என்னென்னா இந்த இளைஞர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல்ன்றதை விட கேட்டினா ஒவ்வொரு காலகட்டத்தில் அது முதல் வாக்காளர்களாக இருக்கட்டும், அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள வந்து அவேர்னஸை விழிப்புணர்வை ஏற்படுத்தி தன் பக்கம் ஈர்க்கிற அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் செஞ்சுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தமிழ் தேசிய கொள்கைனா என்ன, தத்துவம்னா என்ன, கோட்பாடுகள் என்ன, இப்படின்னு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணாங்க ஒரு முதல்நிலை வாக்காளருக்கு. இப்போ இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சினிமா மாயை காட்டி கரைச்சி கொண்டு போகிறீங்க. அதை பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமானுடைய அந்த கூக்குரலாக இருக்கட்டும், அந்த வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் கோபமாக பேசுகிறாருன்னு சொல்கிறாங்கல்ல, அது கோபம் கிடையாது, அது வேதனையின் வெளிப்பாடு.
உங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல வளர்ந்துட்டு இந்த 8% 16 ஆகணும் இந்த தேர்தலில். அந்த 16 ஆகலைன்னா அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான். இவன் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பறிச்சுப்பான்னு நான் சொல்லலை, வரக்கூடியதை தடுக்கிறான்னு சொல்கிறேன் நான். ஒரு முட்டுக்கட்டையை போடுறான், ஒரு நந்தி மாதிரி இப்போ குறுக்கில் நிற்கிற மாதிரி தான். இப்போ ஒரு 2 கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விரக்தியில் வாக்குகள் வந்து யார் நாம் தமிழுக்கு தான் வரணும். 2 கட்சி நான் சொல்ல திமுக வரட்டும் அதிமுக வரட்டும், இந்த 2 கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி வந்து வாக்களித்த மக்கள் வந்து சோர்ந்து போய் அந்த வாக்குகள் யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழுக்கு வரணும். அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நீ குறுக்க வந்து நான் செய்கிறேன், நீ பறிக்கிற. நீயாவது அதை வச்சு பலவனைக்கு போறியா? ஒன்றும் கிடையாது. இப்போ நீயாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அவனுக்கே தெரியும், விஜய்க்கே தெரியும், முகமே காட்டுதா? முகம் காட்டுது பாருங்கள். இப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தெரியுது. நம்பிக்கைன்றது நான் சொல்ல கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி நம்ம ஆட்சியை பிடிப்போம், அது எவ்வளோ வந்து வேரியேஷன் வரும்ன்றது அந்த மாதிரி. எடப்பாடிக்கும் கிட்டத்தட்ட அப்படி தான். என்னென்னு கேட்டிங்கன்னா அவன் கேட்டால் எப்படி நம்ம ஆட்சியை பிடிச்சிடும், ஆனால் எவ்வளோ வந்து வாக்குகள் நமக்கு வந்து எம்எல்ஏக்கள் கிடைக்கும்ன்றது ஒரு இது இருக்குது. ஆனால் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 முகத்தையும் பாருங்கள். நீ புதுசாக வந்து பெரிய கல்ட்டுங்கிற பெரிய கூட்டத்தெல்லாம் கூட்டுற உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது உனக்கு வந்து உனக்கு முடிவு தெரிஞ்சிச்சு. யாருக்கு? விஜய்க்கு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. இல்லை இப்போ விஜய் இல்லாமல் அவங்களுடைய வேட்பாளர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்கல்ல, அப்போ 4 பேர் தான் குடி பிடிச்சிட்டு போகிறாங்க. விஜய் இருக்கும்போது தான் அந்த கூட்டம் வருது. அதுதாம்மா நான் சொல்கிறேன். விஜய் இருக்கும்போது கூட நான் சொல்கிறேன், நீங்கள் இதுதான் இதை உணரவே மாட்டேங்கிறீங்க. இப்போ நீங்கள் எப்படி எடுத்துங்க, நீங்கள் வந்து தூத்துக்குடியே நீங்கள் எடுத்துங்க, தூத்துக்குடி நீங்கள் எடுத்துங்க உதாரணம். வேறு இவங்க சொன்ன உதாரணங்க ஒரு 1 லட்சம் பேர் கூடியிருப்பாங்களா கூட்டத்தை? அந்த 1 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொகுதி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் வந்து சராசரியாக 3 லட்சம் வாக்காளர்கள், ஏறக்குறைய 2.5 3 லட்சம் வாக்காளர்கள். புரியுதா சொல்லு? அங்கே வந்த கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் பேர் வச்சுப்போம், இல்லை நீங்கள் 2 லட்சம் கூட வச்சுங்க ஒரு தொகுதி. அப்போது நீங்கள் வந்து வெறும் தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எத்தனை தொகுதிகள் இருக்குது, சுற்று வட்டாரத்தில் எத்தனை தொகுதிகள் இருக்குது? நீங்கள் தூத்துக்குடி இந்த நாகர்கோயில் இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, நாகர்கோயிலாக இருக்கட்டும், அது கன்னியாகுமரி மாவட்டம், நெல்லை மாவட்டம், இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அந்த மாவட்டங்களிலிருந்து நீங்கள் பரவலாக கொண்டு வந்து காட்டின கூட்டமே அது 1 லட்சம் 2 லட்சம் கூட வச்சுங்க. ஆனால் ஒரு 4 மாவட்டத்திலேருந்து வந்த கூட்டம் தான் அது. அப்போ நான் 4 மாவட்டங்களில் எத்தனை தொகுதி இருக்குது, அங்கே வந்து எவ்வளோ வாக்காளர்கள் இருக்கிறாங்க, அப்போ அதை கம்பேர் பண்ணி தான் முடிஞ்சிச்சு. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு மைதானத்தில் கொண்டு வந்து குவிக்கிறது பெரிய விஷயம் இல்லாமல் 1 லட்சம் போட்டிங்கன்னா கூட பெரிய, அதுவும் நீங்கள் சிஜி ஒர்க் போட்டிங்கன்னா பிரம்மாண்டமாக காட்டலாம், 5 லட்சம் பேர் திரண்டுட்டாங்கன்னு காட்டலாம். புரியுதா சொல்கிறது? அப்போது இதுதான் நான் சொல்கிறேன், கரூர்லேயும் அதுதான் நடந்தது. கரூரில் ஒரு 6 தொகுதின்னு சொன்னால் 27,000 பேர் அங்கே வந்துருக்கிறான் மொத்தமே, பிரம்மாண்டமான கூட்டத்தை காட்டினானுங்க. ஆனால் ஒரு தொகுதிக்கு எவ்வளோ? 3 லட்சம் பேர் வாக்காளர்கள். ஆனால் 3 லட்சம் மொத்த வாக்காளர்கள் சரிங்க சொல்லுது. அதில் போலிங் ஆகிற வாக்குகள் கூட நீங்கள் எடுத்துங்க 2 லட்சம் தான் வாக்கு, இல்லை 1.25 லட்சம் கூட வச்சுங்க. வந்தது எவ்வளோ? 27,000 பேர். ஒரு தொகுதியிலேருந்து ஒரு தொகுதிக்கே 1.25 லட்சம் சொன்னால் ஒரு 6 தொகுதி இருக்குது கரூரில். அப்போ அந்த கூட்டத்தை பார்த்துங்க, அதை வச்சு நீங்கள் அப்பா பிரம்மாண்டமாக பயங்கரமான கூட்டம்ப்பா, பயங்கரமாக கூட்டம். ஏன் சென்னையில் வரல? சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனில் சீன்றதுக்கு ஆள் கிடையாது. டி நகரில் நீங்கள் நீங்கள் ரங்கநாதன் தெரு போங்க, எந்த தலைவர் வந்திருக்கார், தினமும் கூட்டம் இருக்குது. ரங்கநாதன் தெருவுள்ள நீங்கள் உள்ளே நுழைஞ்சிட்டு வர முடியுமா? வெளியில் கூட்டம் இருக்கும், வர முடியாது. அதுதான் இப்போ பண்டிகை நாளில் நீங்கள் எடுத்துக்கோங்க, சராசரியாக ஒரு நாளைக்கு வந்து இப்போ நான் சென்ட்ரல் ஸ்டேஷன் எடுத்துக்கம்மா, சென்ட்ரல் ஸ்டேஷனில் ஒரு நாளைக்கு வந்து போகிற பயணிகள் மட்டும் 1.5 லட்சம் பேர், 1.5 லட்சத்துக்கு 2 லட்சம்ன்றாங்க பயணிகள். நான் சொல்கிறது பயணிகள் வந்துட்டு போகிறாங்க இல்லையா தினம், அந்த சென்னைக்கு வந்து பணி நிமித்தமாக இல்லை வந்து வேறு ஏதோ வெளியூர் வந்து வராங்க, அந்த சென்ட்ரல் ஸ்டேஷனில் பயணிக்கிற அந்த மக்கள் எவ்வளோன்னா ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் பேர் இருந்து 2 லட்சம் பேர் சொல்கிறாங்க ஒரு டேட்டா. விஜய் வந்துட்ட போது குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 பேர் இருக்கணும்ல, 5,000 பேர் இருக்கணும்ல. எவ்வளோ பேர் இருந்தாங்க சென்ட்ரலில்? இப்போ விஜய் சாதிக்க போவது என்ன? சாதிக்க போகிறது ஒன்றுமே கிடையாது. புரியுதா சொல்கிறது? சோதனைக்கு ஆளாக போகிறார் விஜய். இப்போ ஒரு சோதனையாக தான் நிற்கிறார். சாதிக்க போகிறது ஒன்றும் கிடையாது. சினிமா வாய்ப்பை இழந்து சாதிக்க போது கேட்டிங்களா? சொல்லிடுறேன் இருங்க, அவனுக்கு இதை சொன்னால் தான் இன்பமாக இருக்குது அவனுக்கு. ஆனால் சேகோர் தான் கரெக்டாக சொல்கிறாருன்றாங்க இல்லையா? ஏன்னா அசிங்கமாக பேசுகிறார் சேகோரை தான், நான் தான் அசிங்கமாக பேசுகிறேன். அவங்கள நீங்கள் பேசுகிறது தான் நான் பேசுகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால், நீங்கள் வந்து கட்டின பொண்டாட்டி ஐட்டம்னு போடுறீங்க, நீ ஆம்பளை ஐட்டம்னு சொன்னேன், இதில் என்ன தப்பு? நீ ஆம்பளை ஐட்டம் தானே, உண்மை தானே, இது பேசி தானே ஆகணும். அப்போது அதனால் நான் சொல்கிறேன், என்ன சாதிப்பார்னு கேட்டிங்களா? ஒன்றும் சாதிக்க மாட்டார். சினிமா வாய்ப்பையும் இழந்து அரசியலையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இழந்து மான மரியாதை இழந்து மதிப்பு இழந்து நடு ரோட்டில் நிற்பார். நான் சொல்கிறேன் இது நடக்கும். காரணம் நீ பண்ணது
தாய் தந்தையை வந்து கண்ணீரோட வச்ச, கட்டின உன்னை நம்பி வந்த பொண்ணை வந்து கண்ணீரோட வச்ச, பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா அனாதையாக்கினேன். உனக்கு வந்து நீ பெருமையாக சொல்லிக்கலாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து, அதெல்லாம் வேறு புரிய சொல்ல. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்களாம் இருக்கிறாங்க. அவங்க வந்து விட்டுட்டு வந்தாங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா நடுரோட்டை விட்டுட்டு வரல. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இதெல்லாம் தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன். உங்களுக்கு சேகுவேரா கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து பயணப்படும் போது தன்னுடைய தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு, ஃபிடல் கேஸ்ட்ரோக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. என் மனைவி பிள்ளைகளை வந்து நீங்கள் பார்த்துப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒரு நல்ல அரசு, ஒரு நல்ல அரசோட வந்து ஒரு தலைவன் இருக்கிற அந்த தைரியத்தில் தான் நான் வெளியேறேன், இந்த நாட்டை விட்டு வந்து கியூபா விட்டு வெளியேறேன், ஒரு யுத்த காலத்துக்கு போகிறேன். நீங்கள் வந்து எங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தையும், ஒரு நல்ல நாட்டோட நல்ல தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய குடும்பத்தையும் நீங்கள் பார்த்துப்பீங்கன்னா, உனக்கு அதை சொல்ல தகுதி இருக்கா? அவனுக்கு அந்த மாதிரி நான் ஒப்பிட முடியாது, வேறு வழி இல்லாமல் சொல்கிறானுங்க. சேகுவாரா அகுவாரான்னு பேசுகிறானுங்கள. இது ஒரு சின்ன ஒரு லைன் சொல்கிறேன் நான். ஒரு அப்படிப்பட்ட வந்து ஒரு என்ன சொன்னால் அப்பழுக்கற்ற தலைவர், இன்னும் சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதர்ச நாயகன், சரிங்களா, அப்பட்டமான ஒரு பொதுநலத்தை விரும்பின ஒரு தலைவர் வந்து பார்த்திங்கன்னா புறப்படும் போது என்ன சொல்கிறேன்னா, என் குடும்பத்தை பற்றி நான் கவலைப்படலை. காரணம் நான் கேட்டால், நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வந்து எங்கள் வந்து நல்வழி காட்டுவீங்க, ஒரு நாட்டுக்கே நல்வழி காட்டும் போது என் குடும்பத்தையும் நீங்கள் பார்த்துப்பீங்கன்ற நம்பிக்கையில் நான் வெளியேறேன்னு சொல்லிட்டு தனித்தனியாக கடிதம் எழுதுறாரு. மனைவிக்கும் கடிதம் எழுதுறாரு. மனைவிக்கும் சும்மா போல, மனைவிக்கும் கடிதம் எழுதுறாரு, மகளுக்கு கடிதம் எழுதுறாரு. எழுதிட்டு தான் வெளியேறாரு. இவனை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு கடன், அப்புறம் நான் அதை எடுத்தாலும் எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. பொண்டாட்டி கடன் கொடுத்தேன், பிள்ளைக்கு கடன் கொடுத்தேன், அம்மா கடன் கொடுத்தேன், அப்பா கடன் கொடுத்தேன். இதில் வேறு சொல்கிறாங்கன்னா காய்கறி விற்கிறவங்ககிட்டலாம் வந்து இந்த தேர்தல் அறிக்கை எடுத்து கொடுங்கன்னு சொல்லி வேற. எல்லாருமே அவரை எளிமையாக அணுகலாமா? யார் வேணால் போய் பார்க்கலாம். எப்படி? மாதத்துக்கு ஒரு முறை அம்மா வீட்டு வாசலில் வந்து ரசிகர்கள் வந்து பார்க்க வரலாம், அவங்க குடிக்க தண்ணி வைக்கலாமா? அவன் நீ என்னம்மா நீங்கள் பேசுகிறீங்க, என்ன நாங்கள் சொல்கிறது? ஒரு அந்த ட்ரம், அந்த வாட்டர் கேன் எவ்வளோமா இருக்கும்? வந்து மிஞ்சி பண்ண வந்து ஒரு 200 இருக்குமா அந்த வாட்டர் கேனு? ஒரு ஸ்டூல் எவ்வளோமா இருக்கும்? வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப் போட்டால் கூட வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு போகலாமா, முகத்தை கழுவிட்டு போகலாமா இல்லையா? ஒரு ட்ரம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரம்மில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் நின்று காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி வைக்காதவமா ஒரு ஆட்டோக்காரர் வந்து காரி துப்பிட்டு போனார். இவெல்லாம் ஒரு தலைவன். அவர் வந்து சொல்ல ஒருவன் இப்போயும் இவன் லட்சணம் தெரியுது இல்லை? வேறு யாராவது என்னென்னலாம் ட்ரோல் பண்ணியிருப்பீங்க. இந்த வார்த்தையை வேறு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு முறை, ஏன் உங்களை தினம்லாம் பார்க்க முடியாது? அப்போ ஒரு பிரச்சனை வந்தாங்கன்னா இவர் ஒரு மாதம் கழித்து இவர் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இவரை பார்க்கணும். அதுவும் எங்கே பனையூர் வந்து பார்க்கணும். எப்படி இருக்கு பாருங்கள். எந்த தலைவரும் அப்படி சொல்லணும்மா மாதத்துக்கு ஒரு முறை வருவேன்னு சொல்லிட்டு. கண்ணுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இந்த எஸ்கே மகேந்திரன் சொல்லி ஒரு கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ இருந்தார். அவர் டெய்லி பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உட்காந்துப்பார், ஆஃபீஸில் வந்து உட்காந்துப்பார். சட்டமன்றம் போனாலும் நேராக அங்கே தான் வருவார். கரெக்டாக எதிர்பார்க்கலாம் இந்த டைம் சட்டமன்றம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த 1 மணி நேரத்தில் எங்கே இருப்பார்னா ஆஃபீஸில் இருப்பார். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பைக்கில் தான் அவங்க பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் எடுத்து போய் விட்டுட்டு 8:30 மணிக்கு கொண்டு போய் விட்டுட்டு 9:30 மணிக்கு வந்து உட்காந்துப்பார். எஸ்கே மகேந்திரன் சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ இருந்தார், கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ. அதுமாதிரி செங்கை சிவா இருக்கிறாரு. கம்பல்சரி நீங்கள் சாயந்தரம் 6 மணிக்கு வந்து பார்த்து, காலையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி 8 மணி வரைக்கும் அவரை பார்க்கலாம். அதே மாதிரி சாயந்தரம் 8 மணி வரைக்கும் அவங்க இருப்பார். செங்கை சிவன் மெயின் ரோடு திணிக்கும். பெரம்பூர் தொகுதியை நான் பேசிகிட்டு இருக்கிறேன். செங்கை சிவன் ஒரு எம்எல்ஏ இருந்தார், டிஎம்கே இருந்தார் எம்எல்ஏ. 8 மணி 9 மணி வரைக்கும் இப்போ மேயர் பிரியா இருக்கிறாங்களே அவங்க வீட்டு பக்கம் தான். அது கூட மங்களபுரம், பெரம்பூர் மங்களபுரம் ஜமாலியா பக்கத்தில் மெயின் ரோட்லேயே வீடு. இங்கேருந்து வெளியிலேருந்து பார்த்தாலே அவரை பார்க்கலாம். மேலே அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேர் போட்டு உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருப்பார் சாயந்தரம் 6 மணிக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிக்கே போய் பார்த்துடலாம். நான் போய் பார்த்தே இருக்கிறேன் நான். அதே மாதிரி வந்து காலையில் வந்து ஒரு 8 மணி 9 மணி வரைக்கும் பார்க்க முடியும் அவரை. அதுக்கப்புறம் சட்டமன்றத்துக்கு போயிடுவார், அண்ணா அறிவாலயம் போயிடுவார், அப்படி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இவன் சொல்கிறான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரம்பூர் மக்கள் கூட சிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவன் சொல்கிறான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறை என்ன பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணீங்க? நான் இது தெரியல. இப்போ நீங்கள் இப்படி எடுத்துங்க. இப்போ நீங்கள் சினிமா விட்டு வந்துட்டீங்க, நீங்களே உச்சத்தை விட்டு வந்துட்டீங்க, நீங்கள் அரசியல் வந்துட்டீங்க. இப்போது வந்து நீங்கள் சிஎம் ஆயிடுவன்ற ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறான்னு வச்சுங்களேன். அவன் கற்பனையில் நம்ம வந்து இது பண்ணலாம். இப்போ நான் கேட்குற ஒரு மாதத்துக்கு ஒரு முறை உங்களை பார்ப்பேன். அப்போ அந்த ஒரு மாதம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு புரியல, சொல்லுங்கள். அந்த இப்போ சட்டமன்ற உறுப்பினர் எப்படின்னா இல்லை வேறு நீங்களே சொல்கிறீங்க, சிஎம் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த பாவமாக இருக்குல்ல அவனை பார்த்தா, அந்த கனவுல இருக்கிற அவன் கேட்டால் நம்ம சிஎம் ஆகிடும்னு சொல்லிட்டு. நான் வந்து சிஎம் ஆனாலும் தொகுதிக்கு எம்எல்ஏ தானே. எவ்வளோ பெரிய கண்டுபிடிடாப்பா, பயங்கரமான கண்டுபிடிப்பு. இல்லை தொகுதிக்கு எம்எல்ஏ தானே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் என்ன சந்திக்கலாம். ஒரு மாதத்துக்கு ஒரு முறை சந்திக்கலாமா? அப்போ பார்த்துங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு மாதத்துக்கு ஒரு முறை சந்திக்கலாம்னு சொல்கிறோம்.
இது நீங்கள் சொல்லுங்கள். அப்போது எவ்வளோ நீங்கள் பார்த்துங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு முறை சந்திக்கணும்னா அப்போ இவர் வேறு ஏதோ பிஸியில் இருக்கிறான்னு அர்த்தம். அப்போ நான் சொன்னதை தான் நீங்கள் என்ன இவர் நீங்கள் இப்படி தான் சார் பேசுகிறீங்க நீங்கள். அப்போ அவர் வேறு என்ன பிஸி. திரீஷா நினச்சா காலையில் சந்திக்கலாம், சாயந்தரம் சந்திக்கலாம், மத்தியானம் சந்திக்கலாம் இல்லையா? ஆனால் தொகுதி மக்கள் மாதத்துக்கு ஒரு முறை தான் சந்திக்க முடியும். என்னம்மா இது நியாயம்? இது நீங்கள் சொல்லுங்கள், நியாயமா இது? சொல்லலாமா? நீ முதல்ல வாரத்துக்கு ஒரு முறை சொல்லிடாவே தப்புமா? என்ன கேட்டால் வாரத்துக்கு ஒரு முறை சொல்லலாமாம்மா? சொல்லுங்கள். நீங்கள் வந்து என்னை சந்திக்கணுன்னா வந்து ஒன்று நான் ஆஃபீஸை வந்து எம்எல்ஏ ஆஃபீஸ் இருக்கோம், அப்போ முடிஞ்சிச்சுமா. எம்எல்ஏ ஆஃபீஸ் ஒன்று தொகுதியில் போடுவாங்கம்மா, அது தெரியுமா தெரியாது. அங்கே மாதத்துக்கு ஒரு முறை தான் வருவான் அப்படின்னு நான் சொல்கிறேன். எம்எல்ஏ ஆஃபீஸுக்கு நான் மாதத்துக்கு ஒரு முறை வருவேன். அப்போ வந்து என்னை சந்திக்கலாம். வீட்டானலாம் வந்துடாதீங்க. ஆஃபீஸுக்கு வந்து வருவேன் ஒரு மாதம். நீங்கள் தினம் நினச்சா உடனே வீட்டாண்ட வந்துடாதுங்க. நான் படையில் வந்தால் பார்க்க முடியாது. யாராவது அப்படி சொல்லுவாங்களாம்மா? வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவனுங்களை யார் இவனுக்கு சொல்லித்தரானுங்க மாதத்துக்கு ஒரு முறை சந்திக்க முடியும்ட்டு? இதே மாதிரி எல்லோரும் இப்போ நான் கேட்குறேன், சரி ரைட் இப்படி வாங்க, இது சூப்பர், நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு முறை உங்களை சந்திக்கலாம். புஷியானந்தா, அந்த ஆதவ அர்ஜுனாவை, இவங்கெல்லாம் எம்எல்ஏ ஆகிடுறாங்கன்னு வச்சுக்கோமா. எல்லோரும் இருக்கிற அத்தனை பேரும் எம்எல்ஏ ஆகிடுறான். அப்போது இந்த எம்எல்ஏக்கள் தாவேக்கா எம்எல்ஏக்களை ஒரு மாதத்துக்கு ஒரு முறை தான் சந்திக்க முடியும். இது எப்படி சரியாக இருக்கும்? யோசிச்சு பாருங்கள் சார். இன்னொன்று சார், விஜய் அவர்கள் ஓட்டு பிரிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது யாருக்கு சாதகமாக முடியும் அப்படின்ற கேள்வி இருக்கு. அது வந்து பெரிய இப்போ எல்லார்கிட்டையும் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி இதுதான். எல்லார்ட்டையும் இருக்கிற கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் யாருடைய வாக்குகளை பிரிக்கிறாரு, யாருடைய வாக்குகள்? என்னுடைய எண்ணத்தை என்னுடைய இது கேட்டினா என்னுடைய ஆய்வுன்னு சொல்லுவேன். நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த இடத்துல எனக்கு இன்னார் தான் போட்டின்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த இன்னார் தான் போட்டின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் இவன் நினைக்கிறதுன்னு கேட்டினா அந்த கூட்டணி உடஞ்சிரும், அந்த கட்சிக்குள்ளே அந்த கூட்டணிக்கு போகிற அந்த வாக்குகள் வந்து போகாது, வந்து பார்த்தா திமுகவுடைய வாக்குகள் தான் இருப்பாங்க. ஏன்னா நேருக்கு நேர் அடிக்கும். அப்படி கிடையாது. காலமாக வந்து பார்த்தீங்கன்னா எதிரும் புதிரமாக இருக்கக்கூடிய திமுக அதிமுகவுக்கு போட்டியாக ஒருத்தர் வந்து ஆளுங்கட்சி சார்ந்த பார்த்தீங்கன்னா அவன் வந்து எனக்கு எதிரி இவங்க தான் சொன்னால் கண்டிப்பாக கடந்த கால வரலாறோட என்னால் ஒப்பிட்டு சொல்ல முடியும். இவர் வந்து அதிமுகவை காலி பண்ணுறாரு. திமுகவை அடித்து திமுகவை தாக்கி அதிமுக வாக்குகளை பிரிக்கிறார். ஏன்னா அதிமுக தான் கடந்த காலத்தில் வந்து திமுகவை வந்து அட்டாக் பண்ணி அந்த நடுநிலை வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த ஆட்சிக்கு எதிரான சிந்தனை உள்ளவர்கள் அல்லது திமுகவுக்கு வாக்களிக்க விரும்பாத நபர்கள் எல்லாரும் என்ன சொன்னால் அதிமுக வாக்களிப்பாங்க. இப்போ இந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படி ஒரு ட்ரெண்ட் செட் ஆகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா காலகாலமாக இப்போ தொகுதியில் போய் சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, ஏங்க திமுக அதிமுக மாற்றி அவங்களுடைய வந்து ஓட்டு போட்டுருக்கோம், விஜய்க்கு இந்த முறை ஓட்டு போடுவாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. அது நியாயமாக யாருக்கு வந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழுக்கு வரணும், நாம் தமிழ் தான் வந்துருக்கணும். அப்போ இந்த இடத்துல கேட்டால் ரெண்டு கட்சிக்கே வேண்டாங்க, மாற்று வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்திருக்கிறாருங்க, கூடுதலாக நடிகர்ன்ற அந்த பிம்பம். அப்போ என்ன செய்யறாங்கன்னா அந்த வாக்குகள் பெறாரு. அப்போது அந்த நியாயமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வாக்குகள் ஆட்சிக்கு எதிரான வாக்குகள், அதில் திமுக வந்து பார்த்திங்கன்னா வந்து வாக்களிக்க விரும்பாத நபர்கள் ஒன்று என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழ் வாக்களிக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன செய்யணும்னா அதிமுக வாக்களிப்பாங்க. பிரச்சாரம் வந்து நேருக்கு நேர் பிரச்சாரம் பண்ணும்போது இப்போது விஜய் வந்து என்ன செய்யணும்னா திமுக தான் என்னுடைய அரசியல் எதிரி, திமுக தான் என்னுடைய அரசியல் எதிரி, திமுக தான் என்னுடைய அரசியல் எதிரி சொல்லும்போது அந்த ஆட்சிக்கு எதிரான வாக்குகளும் வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா திமுக விரும்பாத நபர்களும் என்ன செய்கிறாங்கன்னா யாருக்கு வாக்களிக்கிறாங்க? விஜய்க்கு வாக்களிக்கிறாங்க. ஆனால் துரை வைகோ இன்னைக்கு என்ன பேசுகிறாருன்னா அதிமுகவினுடைய வாக்குகளை தான் விஜய் பிரிக்கிறாரு. அதுதான் நானும் சொல்கிறேன் விஷயத்த சொல்கிறேன். அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ அதிமுக வாக்குகள்னால் எப்படின்னு நல்லா புரிஞ்சுங்கம்மா. ஏற்கனவே அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா போன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஐஸ் கட்டி மாதிரி கரையுது, மெதுவாக கரையுது. ஒரு பெரிய ஐஸ் பாறை என்ன செய்யும், மெல்ல மெல்ல கரையும் இல்லையா, மெதுவாக கரையுது. அப்போது இந்த இடத்துல வந்து விஜய் வந்து வராமல் இருந்தாலும் கூட அந்த தக்க வச்சுக்க முடியும், அவங்களுடைய வாக்குகளை தக்க வச்சுக்கலாம், அல்லது வந்து பார்த்தா வெற்றி பெற முடியும். இப்போ விஜய் வந்து திமுக தான் என்னுடைய அரசியல் எதிரின்னு சொல்லும் போது அப்போ ஏற்கனவே இருக்கிற அந்த கட்சி வந்து நான் கேட்டால் அது பலவீனமாகுது. இப்போ சின்ன உதாரணம் தான் நான் சொன்னேன். எனக்கு தான் ஜெயலலிதா ஜான் பிரிஞ்ச போது ஒரு சின்ன தப்பு நடக்குது. ஜா ரெண்டும் தனித்தனியாக பிரியும் போது முன்னாள் அமைச்சர்கள் பெரும்பாலும் வந்து கேட்டால் அதான் ஏற்கனவே அமைச்சரவையில் இருந்தவங்க அத்தனை பேரும் வந்து ஜானகி பின்னாடி நிற்கிறாங்க. இவங்ககிட்ட சொற்பமான வந்து ஒரு 4 பேர் மட்டும்தான் நிற்கிறாங்க ஜெயலலிதா கிட்ட. சரிங்களா? அப்போ தொண்டர்கள் யார்கிட்ட இருக்கிறாங்கன்னு ஒரு குழப்பம். இப்படி விஜய் வந்து யாருடைய வாக்கு பிரிக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறாங்கன்றது ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. அலைப்பாயிறாங்க தொண்டர்கள், இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா. இங்கே மனைவி, இங்கே வந்து இணைவின்னு சொல்லலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, இணைவி 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு யார் பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை வரும்போது யோசிக்கும் போது கேட்டிங்கன்னா அப்போது வந்து நேராக இவங்க என்ன செய்கிறாங்கன்னா
ஆட்சியை தக்க வச்சுக்கணும். ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியை வந்து இழக்கலை. எம்ஜிஆர் இறந்தபோது இன்னும் சொச்ச நாட்கள் இருக்கு இல்லையா, அப்போ வந்து இன்னும் 2 வருஷமும் இருக்குது. அப்போ ஆட்சியை வந்து காப்பாற்றணும். 2 வருஷம் ஆட்சி இருக்குது. அப்போ என்ன செய்கிறாங்க கேட்டிங்கன்னா, ஒரு மோசமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து எடுக்கிறாங்க. ஆர்.எம். வீரப்பன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, வந்து எம்எல்ஏக்கள் சில பேர் வந்து பிரிஞ்சு வந்து ஜெயலலிதாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணும்போது நம்ம வந்து மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு சூழல் வந்துடும் அப்படின்ற அந்த எண்ணத்தில் வந்து அப்படி தான் உண்மையாக தான். ஏன்னா எம்எல்ஏக்கள் சில பேர் வந்து ஜெயலலிதா பக்கம் இருக்கிறாங்க, 4 அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களும் இருக்கிறாங்க. அப்போ மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, நேராக யார்கிட்ட போயிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கலைஞர்கிட்ட போயிடுறாங்க. கலைஞர் வந்து அவர்கிட்ட இருக்கிற 27 எம்எல்ஏன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் கையில் அந்த 27 எவ்வளோ சொச்சமாக எம்எல்ஏ இருக்கா. அந்த எம்எல்ஏக்கள் வந்து பார்த்திங்கன்னா 40 எம்எல்ஏ சரியாக தெரியல எனக்கு அந்த டைம் ஞாபகம் இல்லை. அந்த எம்எல்ஏக்கள்லாம் வந்து ஆதரவு கேட்குறாங்க. யார்கிட்ட போய் கேட்குறாங்க? எம்ஜிஆருடைய அரசியல் எதிரி கலைஞர்கிட்டே போய் என்ன சார் கேட்டால் வந்து ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணும்போது, அப்போ கலைஞர் வந்து அந்த டைமில் அவர் எடுத்த முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இதயத்தில் இடம் இருக்குது, ஆனால் வந்து சட்டமன்றத்தில் உங்களுக்கு வந்து நான் இடமளிக்க முடியாது அப்படின்ற மாதிரி என் இதயத்தில் நீங்கள் இடம் இருக்குதுன்னு சொல்லி அவருடைய பாணியிலே பேசி திருப்பி அனுப்பிடுறாரு. அதான் சப்போர்ட் இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாரு. அப்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெயலலிதா வந்து அப்போ தான் தகராறு நடக்குது, சண்டை நடக்குது, ஆட்சியும் வந்து கவிழ்ந்துடுது. அப்போது வந்து ஜெயலலிதா கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்களுடைய அரசியல் எதிரி யாருன்னு கேட்டால், அவ்வளோ பெரிய சட்டமன்றத்தில் வந்து அடிஜடி நடக்குது, பெரிய கலாட்டம் நடக்குது, மைக்கை பிடிச்சி மண்டையை கிழிச்சிக்கிறாங்க எல்லாரும், அப்படி நடக்குது. அமளி துமளி ஆகிடுது. சரிண்ணா, அமளி இல்லை, பெரிய பெரிய ராவடி தகராறு ஆகிடுது சட்டமன்றத்தில். ஆட்சியை வந்து பார்த்திங்கன்னா வந்து கலைக்கப்படுது. அப்போ கேட்குறாங்க வந்து ஜெயலலிதா கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு அரசியல் எதிரி யாருன்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அப்போ தான் அதிமுக மொத்தமே வந்து அந்த அம்மா கைக்கு வருது. என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய அரசியல் எதிரி யாருன்னு எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு யார் அரசியல் எதிரியோ அவங்க தான் எனக்கு அரசியல் எதிரி. கருணாநிதி தான் என்னுடைய அரசியல், அது கலைஞர் கூட சொல்லவே இல்லை, கருணாநிதி தான் என்னுடைய அரசியல் எதிரின்னு சொல்கிறோம். எம்ஜிஆருடைய அரசியல் எதிரி யாரோ அந்த தான். இவங்க வந்து துரோக கூட்டத்தையும் எதிரிகள் கூட்டத்தையும் நான் நேருக்கு நேர் சந்திப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே கீழ்மட்டத்தில் இருக்கிற மொத்த தொண்டர்களும் வந்து ஜெயலலிதா பின்னாடி நிற்கிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த அடுத்த தேர்தலில் என்ன செய்கிறாங்க கேட்டிங்கன்னா, அந்த அம்மா வந்து தேர்தல் வருது. அப்போ அந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா மட்டும் ஜெயிக்கிறாங்க, ஜானகி மட்டும் ஜெயிக்கிறாங்க, கூட இருக்க அத்தனை பேரும் தோற்றுறாங்க. இவங்க சைடில் 27 எம்எல்ஏவோ என்ன ஜெயிக்கிறாங்க. யார் சைடில்? ஜெயலலிதா. அப்போ யார் ஆயிடுச்சு? 27 எம்எல்ஏ ஜெயிச்சாலும் வந்துன்னா அங்கே வாக்குகள் சம அளவு பிரிக்கப்படும் போது அவங்க வந்து இதுதான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா திமுக வெற்றி அடைக்குது, வாக்குகள் பிரியுதில்ல, திமுக ஆட்சி அமைக்குது. 89 நினைக்கிறேன் திமுக ஆட்சி. இவங்க 27 எம்எல்ஏவை இவங்க பெறுறாங்க, அவங்க ஒரே ஒரு எம்எல்ஏ பெறுறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, ஆட்சியை இவங்க வந்துடுறதுனால இதுக்கு மேலே நம்ம வந்து இது பண்ண வேணாம், ஜெயலலிதா தலைமைக்கே எல்லோரும் போயிடும் சொல்லிட்டு அந்த முன்னாள் அமைச்சர்லாம் காலில் விழுந்து ஞானஸ்தானம் வாங்கின்னு சேர்ந்துடுறாங்க ஜெயலலிதா கிட்ட. ஜெயலலிதா சொன்னால் அந்த ஒரு கட்டத்தில் அந்த அம்மாவே யார் ஜானகியே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கட்சியை ஒப்படைச்சிடுறாங்க. அப்போ சின்னமும் மீண்டும் கிடைக்குது, அந்த புறா சின்னம் அந்த சேவல் சின்னம்லாம் போய் மீண்டும் ரெட்டையில இவங்களுக்கு கிடைக்குது. இது கடந்த கால வரலாறு. அப்போ ஜெயலலிதா எடுத்த அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டால், அதே ஸ்ட்ராட்டஜி தான் இவங்க எடுத்தாங்க. யார் எடுத்தது? விஜய் எடுத்தது. கேட்டால் எனக்கு திமுக தான் எதிரி. அப்போ திமுக தான் எதிரின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா காலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிமுகவில் இருக்கிற ஜெயலலிதா இறந்த பிறகு சோர்ந்து போயிருக்கிற தொண்டர்கள், எடப்பாடியால் வந்து பார்த்தீங்கன்னா நொந்து போன தொண்டர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இல்லை இன்னும் ஒரு படி மேலே போய் கேட்டால் அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த அம்மா 74 நாள் சிகிச்சையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிஜேபி நினச்சா அமெரிக்காவில் கொண்டு போய் காப்பாற்றியிருக்கலாம், ஆனால் வந்து அது நடக்கவே இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த தொண்டர்கள், எம்ஜிஆருடைய ரசிகர்கள் இப்படிலாம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் ஒரு அதிருப்தி இருக்கிற, ஒரு சோர்ந்து இருக்கிறாங்க, ஒரு சோர்வு இருக்கு இல்லையா, எடப்பாடி தலைமையில் இருக்கிற அந்த சோர்வு இருக்கு இல்லையா. அப்போ அவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இந்த வார்த்தை சொல்லும்போது திமுக தான் என்னுடைய அரசியல் எதிரி, திமுக தான் என்னுடைய அரசியல் எதிரி, திமுக தான் இருக்கிறான். இது ஸ்டாலின் சாரா விஜயா, ஸ்டாலின் சாரா விஜயா சொல்கிறார் இல்லையா, வெட்டுக்கிளியா வெட்டுப்புலியான்னு சொல்கிறார் இல்லையா. அந்த மாதிரி பண்ணும்போது இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்கிற அந்த காலகாலமாக வந்து வாக்களிக்கக்கூடிய நபர்கள், திமுக ஆட்சிக்கு எதிரானவர்கள், திமுகவை பிடிக்காதவர்கள் விஜய்க்கு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. அது முழுமையாக பெறுவாரான்றது தெரியாது. ஆனால் பட் ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்ட். ஸ்ட்ராட்டஜியில் வந்து எல்லோரும் நினைக்கிறது கேட்டால் திமுக தான் வந்து டேமேஜ் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா. திமுக டேமேஜ் ஆகலை, திமுக காப்பாற்றப்படுது என்ன கேட்டால் இன்னும் சொல்ல போனால் திமுக வாக்குகள் வந்து தக்க வச்சுப்பாங்க, ஆட்சி அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது, அவங்க காப்பாற்றிப்பாங்க. ஆனால் டேமேஜ் ஆகிறது பார்த்தீங்கன்னா அதிமுக டேமேஜ் ஆகுது. கண்டிப்பாக நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றிம்மா.